வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் நாராயணசாமி. மேற்காசியாவில் நிலவும் மோதல் நிலவரம் குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று மாநிலங்களவையில் விளக்கம் அளித்தார். அப்போது பேசிய அவர், பேச்சுவார்த்தை மற்றும் ராஜதந்திர நடவடிக்கைகள் மூலம் மேற்காசிய பகுதிகளில் அமைதியை மீட்டெடுப்பது குறித்து கூறினார். அப்பகுதிகளில் பதற்றத்தை தணிப்பதுடன் ஹார்மூஸ் ஜலசந்தியை மீண்டும் திறப்பது குறித்த பிரச்சனைகளை இந்தியா எழுப்பியுள்ளதாகவும் தெரிவித்தார். உலக காசநோய் தினம் இன்று கடைபிடிக்கப்படுவதையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள செய்தியில், காசநோய் உலகெங்கிலும் மில்லியன் கணக்கிலான மக்களின் வாழ்க்கையை பாதிக்கும் ஒரு பொது சுகாதார சவாலாக தொடர்ந்து இருந்து வருகிறது என்று தெரிவித்துள்ளார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தலைமையில் அண்மைக்கால சர்வதேச மற்றும் பிராந்திய பாதுகாப்பு நிலவரங்களுக்கான உயர்மட்ட ஆய்வுக் கூட்டம் இன்று நடைபெற்றது. இந்து, சீக்கிய மற்றும் பௌத்த மதத்தை சேர்ந்தவர்கள் மட்டுமே பட்டியல் சாதி அந்தஸ்து கோர தகுதி உடையவர்கள் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. கிறிஸ்தவ மதம் போன்ற வேறு எந்த மதத்திற்கு மாறினாலும் பட்டியல் சாதி அந்தஸ்து உடனடியாகவும் முழுமையாகவும் இழக்கப்படும் என்று உச்சநீதிமன்றம் தனது தீர்ப்பில் தெளிவுபடுத்தியுள்ளது. புதுச்சேரி, கேரளா, அஸ்ஸாம் மாநிலங்களில் அடுத்த மாதம் 9ஆம் தேதி நடைபெறவுள்ள சட்டப்பேரவை தேர்தலுக்கு தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனுக்களின் பரிசீலனை இன்று நடைபெறுகிறது. வேட்பு மனுக்களை விலக்கிக் கொள்ள நாளை மறுநாள் கடைசி நாளாகும். புதுச்சேரியில் உள்ள 30 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு 445 பேர் வேட்பு மனுக்களை தாக்கல் செய்துள்ளனர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.